தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள அறிவிப்பினை பதிவு பண்ணலாம். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கடுமையான மழைப்பொழிவு கடந்த ஒரு வாரத்தில் பதிவாகி இருக்கின்றது. இந்த நிலையில்தான் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்ற தகவலை வானிலை ஆய்வு மையம் நேற்றைய தினமே தெரிவித்திருந்தார்கள். தொடர்ந்து அது கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுப்பெறக்கூடும் என்ற அடிப்படையில் தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்வுகளை, அதன் வேகத்தை தொடர்ச்சியாக கண்காணித்து வருகின்றார்கள். தற்பொழுது நகர்ந்து வரக்கூடிய வேகம் குறைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஒரு புதிய தகவலையும் தெரிவித்திருக்கின்றார்கள். நாகை மாவட்டத்திலும் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. காரைக்காலில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுகின்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேற்கு வடமேற்கு திசையில் மணிக்கு 8 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நகருகின்றது. அதாவது அது நகர்ந்து வரக்கூடிய வேகம், கரையை நோக்கி வரக்கூடிய வேகம் குறைந்திருக்கின்றது. மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து 18 கிலோமீட்டர் ஆகி அதன் பிறகு தற்பொழுது 8 கிலோமீட்டராக அந்த தாழ்வு மண்டலத்தினுடைய வேகம் குறைந்திருக்கின்றது. நாகப்பட்டினத்திலிருந்து 690 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகின்றது. சென்னையிலிருந்து 900 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து 810 கிலோமீட்டர் தொலைவிலும் தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கின்றது. தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற பிறகு அடுத்த 2 தினங்களில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் எவ்வித தாமதமும் இன்றி உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என்று நேற்று பிற்பகலே எச்சரிக்கை அறிவிப்பு வழங்கப்பட்டிருந்தது. மேலும் மீனவர்களும் இந்த குறிப்பிட்ட கடல் பகுதியில் தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் உள்ளிட்ட தமிழக கடலோர பகுதி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய வேகம் குறைந்திருக்கின்றது. அது நகர்ந்து வரக்கூடிய வேகம் மணிக்கு 30 கிலோமீட்டராக நேற்று வரை இருந்தது. தற்பொழுது அது மணிக்கு 8 கிலோமீட்டராக குறைந்திருக்கின்றது. எனவே ஒரு சில வேளைகளில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வரக்கூடிய வேகம் குறைந்தால் அதன் காரணமாக மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக மழைப்பொழிவு அதிகம் இருப்பதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது. அதே நேரம் காற்று அச்சம் தேவையில்லை என்பதை வானிலை ஆய்வாளர்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார்கள். காற்று அச்சம் இந்த மழையின் காரணமாக பெரிய அளவில் இருக்காது என்று. ஆனாலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுகின்றதா என்பதையும் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம் என்ற தகவலையும் நேற்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவித்திருந்தார்கள். கடற்பகுதிகளில் காற்றின் தீவிரம் அதிகம் இருக்கும் என்பதை சொல்லியிருந்தார்கள். நிலப்பகுதிகளுக்கு தற்பொழுது காற்றின் தீவிரம் பற்றி சொல்லவில்லை என்றாலும் தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும், ஆழ்கடலுக்கு சென்றிருக்கக்கூடிய மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என்கின்ற எச்சரிக்கை அறிவுறுத்தலையும் நேற்றைய தினமே வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவித்திருந்தார்கள். இன்று நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய உள்ள நிலையில் மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கின்றது. டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம் மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கின்றது. மேலும் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய கடற்பகுதி மாவட்டங்கள் அனைத்திலுமே மழை தீவிரமாக இருக்கும் என்ற தகவலை தெரிவித்திருந்தார்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய 1-2 நாட்களில் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மழையின் தீவிரம் அதிகரிக்கும். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை நேற்று நள்ளிரவு முதலே மழையை எதிர்பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தார்கள். எனவே இன்று சென்னையில் மழைக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. வானிலை ஆய்வு மையம் தரப்பில் இன்று காலை அது குறித்த அறிவிப்பினை வழங்க இருக்கின்றார்கள். சென்னைக்கு மழை வாய்ப்பு எந்த அளவு இருக்கின்றது என்று. தற்போது அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்வு வேகம் குறைந்திருக்கின்றது. இன்று அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறப் போகின்றது. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டராக மணிக்கு வேகம் 30 கிலோமீட்டர் என்ற அளவில் இருந்து 8 கிலோமீட்டராக காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய வேகம் குறைந்திருப்பதன் காரணமாக கரைப்பகுதிகளில் மழைப்பொழிவின் தாக்கம் அதிகம் இருக்குமா என்பது குறித்து வானிலை ஆய்வு மையம் தரப்பில் அதிகாரப்பூர்வ தகவல் இன்று காலை வழங்குவார்கள்.
தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இது புயலாக மாறுமா என்பது தொடர்பாக இதுவரை எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் வழங்கவில்லை. என்றாலும் தொடர்ந்து அது கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கண்காணித்து புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவிப்போம். தற்போது அளவில் புயலாக மாறுவதற்கான பெரிய அளவில் சாத்தியக்கூறுகள் இல்லை என்ற தகவலை நேற்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருந்தார்கள். என்றாலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுப்பெற்ற பிறகுதான் அது புயலாக மாறுமா என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அதனுடைய நகர்வு வேகம் குறைந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். நாகப்பட்டினத்திலிருந்து 690 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 900 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 810 கிலோமீட்டர் தொலைவிலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கின்றது. இந்த தாழ்வு மண்டலத்தை பொறுத்தவரை வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கின்றது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் அது தொடர்ந்து இலங்கை மற்றும் தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையில் கடந்த 2 நாட்களாகவே இலங்கை முழுவதுமே திருகோணமலை, மன்னார் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் கனமழை பொழிவு இருக்கின்றது. தமிழக கடலோர பகுதிகளை இது நெருங்கி வரக்கூடிய சூழலில் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் கடுமையான மழைப்பொழிவு இருக்கும் என்ற தகவலை வானிலை ஆய்வு மையத்தினர் ஏற்கனவே உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். தற்பொழுது அதனுடைய நகர்வு வேகம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. காற்றின் நகர்வு வேகம் குறைந்திருப்பதன் காரணமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதில் மேலும் தாமதம் ஏதும் ஏற்படுமா என்பதையும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள். இன்றைய நாளில் தற்போது வரை நாகை, மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மழையின் தீவிரம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.